வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். சந்தைகள் ஒரு கிரிப்டு பை அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். அது ஒரு கிளாரிட்டியை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொங்கல் என்ன சொல்லுவோம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுமாரி மார்க்கெட்டும் அதுமாரி தாங்க. ஒரு ஒரு லுக் ஃபார் ஒரு புது வழிகள், நியூ சாப்டர் ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரீசன்ட் ஃபோன் கான்வர்சேஷன் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்த மார்கோ ருபியோ இவர் தான் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஓவர் நைட்டு, பட் இது ஒரு பெரிய ஒரு பாசிபிள் ரீசெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட்டாக இல்லாட்டாலும் டோன்ஸ் ஆர் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ஒரு கோஆப்ரேஷன் இன் ட்ரேட், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், த நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ் இதெல்லாம் பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் இது எக்கனாமிக் ரெலவென்ஸ் ஃபார் போத் த கண்ட்ரிஸ் உபயோகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட்டினுடைய டைமிங்கையும் பார்க்கும் பொழுது இந்த கால் இந்த நியூலி அப்பாயிண்டட் அம்பாசிடர் அந்த செர்கியோ கார்னு வந்திருக்காரு இல்லையா, அவர் தான் கான்டாக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் ஆன் ட்ரேட். ஜெய்சங்கர் என்ன சொன்னார்னா, ஒரு குட் கான்வர்சேஷனாக இருந்தது. நார்மலாகவே ட்ரம்ப் ஏதாவது ஒரு விஷயம் இந்த கான்வர்சேஷனே அவர் சொல்லும்போது அதுக்கு தந்தாரு மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது இல்லையா. அதனால் இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரைன்ட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெட்டர் சேஞ்சஸ் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா, ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபெமிலியர் டோனில் இதை அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம அதை ஒரு ஒரு டாக் ப்ராக்ரெசிவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டயலாக் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒரு பெட்டர் லேர்ன் டு பி அ காஷியஸ்லேருந்து ஒரு பெட்டர் மூவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மெசேஜ் ஃப்ரம் த இன்புட் பார்க்கும் பொழுது நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் அந்த 52 கையிலேருந்து விழுந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-day மூவிங் ஆவரேஜ் நியர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. விக்ஸும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபியர் ஆஃப் காஜ்லேயே இருந்துட்டு இருக்கு அண்ட் மூட் எபோவ் 11. ஸோ இதனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் லோ லெவலில் தான் இருந்தாலும் ஒரு அந்த நர்வஸ்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ஸுக்கு மாறக்கூடிய வழியில் விக்ஸும் இப்போ நமக்கு காமிச்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அதேமாரி அந்த மூடும் ஒர்ஸ் ரிலேட்டிவ் பிக்சர்லேருந்து இப்பொழுது ஸ்டார்ட் ஆஃப் த இயருக்கு வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா சந்தைகளை பொறுத்தவரை இந்த 25,200 2300 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த கிளாரிட்டி ஆன் த ரிசல்ட்ஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் பெட்டராக கூடும். நன்றி, வணக்கம்.